ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோயில் சம்மந்தமான பல முக்கியமான தகவலாம் இருக்கனால கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. விசா சட்டத்தை மீறின வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான நடைமுறைகளை முடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அந்த நிலையை சரி செய்வதற்கான அட்டவணையை உள்துறை அமைச்சகத்தோடைய மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னையிலேருந்து வெளிநாட்டில் தங்களோட நிலையை சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரத்தையும் உத்தியோகபூர்வ வேலையை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க நாட்டை விட்டு வெளியேற விரும்புகிறாங்க அப்படின்னா மாலை 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரை இந்த துறைகளை பார்வையிடணும், அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒருவேளை அவங்க நியூ பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டியும் அவங்க பாஸ்போர்ட்டு பயணத்துக்கு தேவையான அனைத்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அவங்க அங்கே இருக்கிற கணினி அமைப்பில் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஆல்ரெடி இந்த உள்துறை அமைச்சக அமைப்புகளில் பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம திருப்பி பாஸ்போர்ட்டை வச்சு பதிவு செய்ய தேவை கிடையாது. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சட்ட பரிவர்த்தனைகளை ஈஸியாக அணுகிறதுக்கும் அந்த செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை நீதி அமைச்சகம் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சஹேல் ஆப் மூலமாக நம்ம அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய கட்டணங்களை செலுத்திக்கலாம் அப்படின்னு தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தின் மூலமாக நீதித்துறை கட்டணம் செலுத்துறது, அதுக்கப்புறம் சில கட்டண வேறுபாடுகளை சேவையை வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு பல சேவைகள் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறதாகவும், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சேவையில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை சரிபார்த்து கட்டணத்தையும் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஆணை 68க்கு அடுத்து பல நாடுகளில் இருக்கிற தூதரக பணியை ரத்து செய்கிற வகையில் வெளிநாடுகளில் இருக்கிற தன்னுடைய 5 தூதரகங்களை குவைத் முடிவு செஞ்சுருக்கு மூடுறதுக்காக. முக்கியமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் மியான்மர் கூட்டாட்சி குடியரசு, கம்போடியா, அதுக்கப்புறம் லாவோ ஜனநாயக குடியரசு, காபோன் மற்றும் பல இந்த மாதிரி சில நாடுகளை மென்ஷன் பண்ணி இந்த முடிவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறைகளை அதாவது அதோட விதிகளை மீறின காரணத்துக்காக பல்வேறு வாகனங்கள் பறிமுதல் செஞ்சுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26,778 வழக்குகள் இது சம்மந்தமாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் 95 வாகனங்கள் பறிமுதல் செஞ்சதாகவும் 93 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செஞ்சதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது இல்லாமல் கடுமையான விதிமீறலில் ஈடுபட்ட 32 பேரை போக்குவரத்து காவலில் வைத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 63 தேடப்படும் வாகனங்களை பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா 49 சிறார்களுக்கு சிறார் வழக்கு விசாரணை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதில் 5 பேர் கைது செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.